இனிப்பு வகையில் இந்த நாட்டு சர்க்கரை, வெள்ளைச்சீனி இது கலந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா மூச்சு வாங்குகிற பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் இது மூச்சு வாங்குகிற பிரச்சனை அதிகமாக இருந்தாலே ரொம்ப மூச்சு வாங்கும், ஒரு சின்ன வேலை செய்ய முடியாது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கும். அதனால் என்னென்னா உடல் உழைக்க முடியாது. உடல் உழைப்பு மீது நமக்கு நம்பிக்கையே போயிடும். உடல் உழைக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு போயிடும். உடம்புக்கு நிறைய தெம்பு கிடைச்சா மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டாக்கா உடலில் நிறைய தெம்பு கிடைச்சா மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வேலை செஞ்சாக்கா ஒரு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடல் உழைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அப்புறம் உடல் உழைக்க முடியும், ஒரு வேலை செய்ய முடியும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியும், நடக்க முடியும், ஓட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் இந்த வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை கலந்த உணவுகள் இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதுமாரி உப்பையும் ரொம்ப குறைச்சிக்கணும். உப்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அதுவும் கண்டிப்பாக அந்த மாதிரி உடம்புக்கு நிறைய ஆற்றல் கொடுக்கும். ஆனால் அந்த ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னா நிறைய வலிமை கொடுக்கும். அந்த வலிமையை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப உடம்புல தெம்பாக இருக்கும். ஒரு சோறு, இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரி இதெல்லாம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான். இது சாப்பிட்டாக்கா உடம்புக்கு நிறைய தெம்பு கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். அதனால் எல்லோரும் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார்களா? ஆனால் உடம்புக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. ஆனால் யாராவது உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார்களா? கிடையாது. யாராவது நடக்கிறாங்களா, ஓடுறாங்களா? ஓடுவதற்கான ஆர்வம், நடப்பதற்கான ஆர்வம் ஏன் இவர்களுக்கு ஏற்பட மாட்டேன் என்கிறது? குனிந்து நிமிர்ந்து வேலை செய்வதற்கான ஆர்வம், அது சாப்பிட்டாலே ஓய்வெடுக்க தான் தோணும். திருப்தி அடைந்து விட்ட ஒரு மனநிலை, வாழ்வில் திருப்தி அடைந்து விட்ட மனநிலை ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக உடம்புல வலிமை ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்களை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் வரும். அந்த வலிமையை வைத்து மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அந்த உணர்வு தான் அதிகரிக்கும். உடலில் அதிகமாக வலிமை ஏற்பட்டுச்சுன்னா அப்படிப்பட்ட உணர்வு தான் ஏற்படும். அந்த அது கொடுக்குற தன்னம்பிக்கை எது மாதிரியான தன்னம்பிக்கையாக இருக்குன்னா, மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், மற்றவர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற இதுதான் வரும். உடம்புல வலிமை குறைவாக இருந்தால் தான் நமக்கு ஒரு பயம் வரும். அந்த மாதிரியான பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், அடக்கி ஒடுக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படாது. ஒரு பயம் வரும். பிறரை சார்ந்து வாழ வேண்டும், பிறரது உதவி வேண்டும். உதவி நமக்கு கிடைக்கும்? நம்மளால் ஒரு வேலையை தனித்து நின்று செய்ய முடியாது அப்படிங்கும்போது தான் மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு தோணும். அந்த உதவியை நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னா, கொஞ்சம் பணிவாக அல்லது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஒரு நம்மளோட சின்னவங்களா உரிமையோடு சின்னவங்களாக இருந்தால் உரிமையோடு நம்ம கேட்போம், பெரியவங்களாக இருந்தால் ஒரு பணிவாக கேட்போம். இப்போ அதனால் இந்த மாதிரியான பண்புகளை எது கற்றுக் கொடுக்குதுன்னா, இயற்கை உணவுகள் தான் கற்றுக் கொடுக்குது. இயற்கை உணவுகள், பழங்கள், காய்கறிகள், பச்சை இது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமான வலிமையை இந்த உணவுகள் கொடுக்காது, பச்சை காய்கறிகள், பழங்கள்லாம். அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இயற்கையான வலிமையோட தன்மையை பார்த்திங்கன்னா, இயற்கையான அந்த பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிடும்போது, இயற்கையான உணவுகளான இதை சாப்பிடும்போது அந்த இயற்கையான வலிமை கிடைக்குது. அந்த இயற்கையான வலிமையோட தன்மையை பார்த்திங்கன்னா, பிறரிடம் உதவி கேட்கும்போது அதற்குன்னு முறை இருக்குது. ஒரு பணிவாக கேட்குது. பெரியவர்களாக இருந்தால் பணிவாக கேட்பது, நம்மை விட சிறியவர்களாக இருந்தால் நமக்கு அவர்களிடம் ஒரு உரிமை இருந்தால், அது மகனாக இருந்தால் மகளாக அதற்கான தன்மையோடு மதிப்போடு கேட்பது, உரிமையோடு கேட்பது. ஏன்னா அது அப்படி அமைகிறது. ஆனால் அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட செயற்கையான உணவுகளை சாப்பிட்டாக்கா என்ன ஆகுதுனாக்கா, அந்த பணிவு, மதிப்பு, உரிமை இதெல்லாம் போயிடுது. ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையே இல்லாமல் போய் இந்த அதிகாரத்தை காட்சி அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடுது. செயற்கையான வலிமை, அந்த அறிவுங்கிறது வேலை செய்யாமல் ஒரு அடக்கி ஒடுக்கி பண்ணணும். அந்த உடம்புல ஒரு செயற்கையான வலிமை, இட்லி, பூரி, பொங்கல் இது மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது
இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவில் சாப்பிடும்போது உடம்புல வலிமை அதிகமாகுது. அது வந்து செயற்கையான வலிமை. அந்த செயற்கையான வலிமை எத்தகைய தன்மைனா, அந்த செயற்கையான வலிமைக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்குதுன்னா, அதுக்கு வந்து இந்த பணிவாக கேட்கணும், ஒரு மதிப்பாக ஒரு உரிமை, அன்பு, பாசத்தோட ஒரு வேலையை, ஒரு உதவியை கேட்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் போய் அடிமைப்படுத்தணும். ஒரு உதவியை கேட்கணுன்னா பிறரை அடிமைப்படுத்த வேண்டும். ஒரு சின்ன உதவியை மற்றவங்ககிட்ட கேட்கணுன்னா கூட பிறரை அடிமைப்படுத்தணும். அது எதுக்கு? ஒரு ஈகோ வந்துடுது. நீ சொல்லி நான் ஏன் செய்யணும், அதில் நான் சொல்லி நீ கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமைப்படுத்துகிற எண்ணம் வந்து விடுகிறது. ஒரு சின்ன உதவி கேட்டால் கூட பிறர்கிட்ட வந்து ஒரு பணிவாக போகணும், அன்பு, பாசம் அதெல்லாம் இல்லாமல் போயிடுது. அந்த செயற்கையான வலிமையின் தன்மையே அப்படிப்பட்டது தான். ஒரு அன்பாக கேட்கணும், பாசத்தோடு கேட்கணும், உரிமையோடு கேட்கணும் அப்படின்னு இல்லாமல் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, அதிகாரத்தோடு கேட்பது. அப்படித்தான் அடிமைத்தனமே உருவாகிறது. அடிமைத்தனம் ஏன் உருவாகிறது என்றால், அந்த பிறரிடம் உதவி கேட்பது எப்படி என்பது தெரியாமல் போகும்போது தான் அடிமைத்தனம் உருவாகிறது. பிறரிடம் எப்படி உதவி கேட்பது? இப்போ உதவி கேட்டு வாழ்கிறது வந்து அது இயற்கையானது தான். அடிமைத்தனம் என்பது இயற்கையானது கிடையாது. ஆனால் நம்ம உப்பு கலந்து சமைத்த உணவுகள், இனிப்பு கலந்து சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது உடலில் ஏற்படுகிற செயற்கையான வலிமை, செயற்கையான ஆசைகள், இதெல்லாம் வந்து செயற்கையான ஆசையை வாங்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் பணிவாக, அன்பாக, பாசமாக, அது வந்து இயற்கையான வழிமுறைகள். ஒருத்தட்ட உதவி கேட்குறது வந்து பணிவாக கேட்குறது, பாசத்தோடு கேட்குறது, அன்போடு கேட்குறது, ஒரு உரிமையோடு கேட்பது என்பது இயற்கையான வழிமுறைகள். அது வந்து அந்த இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம இயற்கையான உணவு சாப்பிட்ணும். இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா தான் நம்ம பிறரிடம் வந்து உதவி கேட்கும்போது நம்ம பணிவாக, பண்பாக, அன்போடையும், பாசத்தோடையும், உரிமையோடையும் கேட்போம். உரிமை இல்லாதவர்களிடம் வந்து நம்ம கேட்க மாட்டோம், உதவி கேட்க மாட்டோம். ஆனால் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது மாதிரி, அல்லது பொதுவாகவே வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இதில் வந்து நீங்கள் சமைத்த உயர்தரமான உணவுகளை நான் சொல்லியிருக்கேன். அதை சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து யார்கிட்டையும் வந்து உங்களுக்கு அதை சாப்பிட்டா உங்களுக்கு செயற்கையான ஆசை ஏற்படும். அப்புறம் வந்து செயற்கையான வலிமை ஏற்படும். அது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு உதவியை பிறரிடம்ந்து கேட்கும்போது அன்போடு கேட்கணும், பண்போடு கேட்கணும், உரிமையோடு கேட்கணும், பாசத்தோடு கேட்கணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை இல்லாமல் போய்விடுகிறது. அதிகாரத்தோடு கேட்கணும், பிறரை அச்சுறுத்தி பிறரை அச்சுறுத்தி வேலை வாங்கணும், பிறரை அச்சுறுத்தி அவர்களிடமிருந்து உதவிகளை வாங்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்துடுது. அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அதை சாப்பிடும்போது ஏற்படுகிற ஒரு செயற்கையான வலிமை, செயற்கையான ஆசைகள்ங்கிறது, அது அந்த செயற்கையான ஆசைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, பிறரை அச்சுறுத்தி வேலை வாங்க சொல்லுது, பிறரை அச்சுறுத்தி உதவிகளை பெற சொல்கிறது. ஏன் அச்சுறுத்தி? ஏன் அன்போடு கேட்டால் என்ன, ஏன் பாசத்தோடு கேட்டால் என்ன, உரிமையோடு கேட்டால் என்ன, ஏன் கேட்க முடியாதுன்னா, இவர்கள் எதற்காக அந்த வேலைகளை, உதவிகளை பெறுகிறார்கள்? உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக ஏற்படுகிற ஆசைகள் இருக்குல்ல, அது செயற்கையான ஆசை. அந்த செயற்கையான ஆசைகளுக்கு இயற்கையான விதிமுறை பொருந்தாது. இயற்கையான விதிமுறைன்னா அன்போடு ஒரு உதவியை கேட்பது, பாசத்தோடு ஒரு உதவியை கேட்பது, பண்போடு ஒரு உதவியை கேட்பது, மதிப்போடும் உரிமையோடும் ஒரு உதவியை கேட்பது, அது வந்து இயற்கையான அணுகுமுறை. அந்த இயற்கையான அணுகுமுறை செயற்கையான ஆசைகளுக்கு பொருந்தாது. செயற்கையான ஆசைகளுக்கு வந்து அந்த உப்பு கலந்து, இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற செயற்கையான ஆசைகளுக்கு இந்த இயற்கையான அணுகுமுறை, எது? அன்போடு உதவியை கேட்பது, பாசத்தோடு உதவியை கேட்பது, உரிமையோடு உதவியை கேட்பது, அந்த இயற்கையான அணுகுமுறை பொருந்தாது. அதனால் செயற்கையான ஆசைகளுக்கு செயற்கையான அணுகுமுறை தான் உதவி செய்யும். செயற்கையான அணுகுமுறை என்பது என்னது? அச்சுறுத்தி உதவி பெறுவது. அப்புறம் வந்து அதிகாரம் காட்டி உதவியை கேட்பது, அடிமைப்படுத்தி உதவியை கேட்பது, அடிமைப்படுத்தி உதவியை வாங்கி கொள்வது, இந்த மாதிரியான
ஒரு அதில் வந்து அன்பு பாசம். நீங்கள் அந்த உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவோட சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அன்பு இல்லாமல் போயிடுது, பாசம் இல்லாமல் போயிடுது, பாசமே இல்லாமல் போகுது, அன்பே இல்லாமல் போகுது. அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் போகுதா? இந்த செயற்கையான ஆசைகள் என்ன பண்ணுது, அந்த அன்பு இல்லாமல் செய்தது. இப்போ வந்து இப்போ உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவோட சாப்பிட்றோம். அப்போ வந்து இது இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரியான லட்சியங்கள் வரும்போது என்ன ஆகுது அப்படி இந்த மாதிரி ஆசைகள், இதுதான் செயற்கையான ஆசைகள். பெரிய வீடு கட்டணும், இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு இயல்பாகவே வந்து அதுதான் நமக்கு முக்கியம், நம்முடைய லட்சியம்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அன்பு பாசம் ஒரு உறவு முறையெல்லாம் விரும்புகிற மனசு அதெல்லாம் வந்து நமக்கு இல்லாமல் போயிடுது. ஒரு பெரிய ஆசைகள் இல்லாமல் பெரிய ஆசைகள் வரும்போது, பேராசைகள் வரும்போது நமக்கு இயல்பாகவே அந்த ஆசைகளை அடைய வேண்டும் என்றால் நம்மிடம் அன்பு பாசம் இல்லாமல் இருப்பது தான் அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிமுறை. அன்பு பாசத்தால், அன்பு பாசத்தோடு பெறுகிற உதவியால் இப்படிப்பட்ட ஆசைகளை நாம் அடைய முடியாது. அன்பு பாசத்தோடு ஒரு உரிமையோடு கேட்கிற உதவிகளை வந்து வைத்து கொண்டு இப்படிப்பட்ட ஆசைகளை நாம் அடைய முடியாது. அதனால் வந்து ஒரு அதிகாரத்தை நம்ம மிகப்பெரிய லட்சியங்களை சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது மிகப்பெரிய ஆசைகள் வருது, மிகப்பெரிய லட்சியங்கள் வருது. அந்த லட்சியங்களை அடைவதற்கு இந்த அன்பு பாசம் உதவி செய்யாது. அன்பு பாசத்தோடு பெறுகிற உதவி இருக்குல்ல, அது வந்து உதவி செய்யாது. அதிகாரத்தை காட்டி அடிமைப்படுத்தி அச்சுறுத்தி பெறுகிற உதவியால் மட்டும்தான் நம்மால் வந்து நமக்கு ஏற்படுகிற அந்த உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும், நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்துடுது. இப்போ அன்போடு நம்ம ஒரு நண்பர்கிட்டையோ இல்லை தம்பிக்கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ அக்காக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ நம்ம அன்போடு கேட்குற உதவி எப்படி இருக்கும்னா சின்ன உதவியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான உதவிகள்லாம் கேட்டிங்கன்னா, வீடு கட்டுறேன் வந்து எனக்காக வேலை செய் அப்படின்ட்டு ஒரு அண்ணங்கிட்டேயோ தம்பிக்கிட்டேயோ கேட்டேன்னு வைங்களேன், அன்போடு கேட்டேன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஒரு 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, அல்லது ஒரு அந்த பொருளை எடுங்க, அங்கே அந்த ரூமில் போய் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது அன்போடு கேட்குற உதவி. அன்போடு கேட்குற உதவி ரொம்ப எளிமையானது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய பேராசைகளை வந்து நாம் பூர்த்தி செய்ய முடியாது. இனிப்பு கலந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு மிகப்பெரிய ஆசைகள் உருவாகுது, மிகப்பெரிய லட்சியங்கள் உருவாகுது, மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் உருவாகுது, உடம்புல மிகப்பெரிய வலிமையும் உருவாகுது. வலிமை உருவாகும் போது மிகப்பெரிய ஆசைகள் உருவாகுது, மிகப்பெரிய ஆசைகள். அதான் வீடு கட்டணும் அல்லது ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆசைகள் உருவாகும்போது அந்த ஆசைகளுக்கான உதவியை வந்து நம்ம அன்போடு கேட்டால் கிடைக்காது. அன்போடு பெறுகிற உதவியை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு மிகப்பெரிய ஆசைகள், நான் சினிமா எடுக்கணும் அல்லது தமிழ்நாட்டோட முதல்வர் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிற ஆசைகள் இருக்குல்ல, ஒரு கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், இந்த ஆசைகளை வந்து ஒரு அன்போடு கேட்குற உதவியால் வந்து பெற முடியாது. நம்ம ஒரு விஞ்ஞானியாகி அதை பெரிய ராக்கெட் விடணும், அப்போ அது வந்து அந்த செயல்கள் அந்த ஆசைகளுக்கு வந்து பிறரை அடிமைப்படுத்தி அதன் மூலம் பெறுகிற உதவியால் மட்டும்தான் நம்மால் நமது ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். இனிப்பு கலந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற ஆசைகளை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால், லட்சியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் நாம் அதற்காக செய்ய வேண்டியது பிறரை அடிமைப்படுத்தினால் மட்டுமே அத்தகைய ஆசைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியும். பிறரை அடிமைப்படுத்தி அச்சுறுத்தி வேலை வாங்கினால் மட்டும்தான், உதவியை பெற்றால் மட்டும்தான் அடிமைத்தனம், அதுதான் அடிமைத்தனம். அப்போ நம்முடைய லட்சியங்களை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற உணர்வு வந்து விடுகிறது, அப்படிங்கிற நம்பிக்கையும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் வந்து விடுகிறது. இனிப்பு கலந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது செயற்கையான வலிமை ஏற்படுகிறது, நிறைய வலிமை ஏற்படுகிறது. அப்போ நிறைய ஆசை வருது, நிறைய நம்பிக்கை வருகிறது, திறமை வருகிறது, திறமையை அதிகரித்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை வருகிறது. அப்போ நம்முடைய ஆசையெல்லாம் பெரிதாக மாறிவிடுகிறது. வெறும் வந்து இயற்கை பழங்கள் பச்சை காய்கறிகள் கிழங்குகள் இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இயற்கையான வலிமை மென்மையான வலிமை தான் வரும். அப்போ நமக்கு வந்து ஒரு குடிசை கட்டணும், குடிசையை கட்டி சும்மா ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற ஆசை தான் வரும். அதற்கு அந்த வாழ்க்கைக்கு
நம்ம உறவுமுறையினரிடம் உரிமையோடும் அன்போடும் பாசத்தோடும் பண்போடும் ஒரு உதவியை கேட்டால் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். இப்போ இந்த உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது வலிமை அதிகரித்து விடுகிறது. அப்படின்னா ஆசையும் அதிகரித்து விடுகிறது. அப்போ நமக்கு இவ்வளோ வலிமையா அப்படின்னா நம்ம பெரிய விஷயங்களை சாதிக்கலாமே. நாம் ஏன் குடிசை வீட்டில் வசிக்கணும்? நம்மளால் காங்கிரீட் வீடுகளில் வசிக்கலாமே. அப்புறம் அதை சாதிக்கலாம், இதை சாதிக்கலாம், இன்ஜினியர் ஆகலாம், விண்வெளிக்கு போகலாம், கப்பல் கட்டலாம். இந்த மாதிரியான ஆசைகள்லாம் அந்த அளவுக்கு இது தன்னம்பிக்கை கொடுக்குது. எது இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் என்பது அந்த அளவுக்கு ஒரு அபாரமான ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. வலிமை அதிகரிப்பதால் அந்த தன்னம்பிக்கை அந்த வலிமையிலிருந்து பெறுகிறது. அப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும்போது அதற்கான உதவிகளை நீங்கள் அன்போடையும் பாசத்தோடையும் அண்ணன் தம்பிக்கிட்ட இருந்தோ, அக்கா தங்கச்சிகிட்ட இருந்தோ, அம்மாக்கிட்ட இருந்தோ, அப்பாக்கிட்ட இருந்தோ கேட்டால் அந்த உதவிகளை வச்சுக்கிட்டு நீ டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது, விண்வெளிக்கு போக முடியாது, கப்பலில் போக முடியாது, கப்பலை உருவாக்க முடியாது. அது உதவாது. அன்பு பாசத்தோடு கேட்கிற உதவியை வைத்துக்கொண்டு இட்லி பூரி அதாவது உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படுகிற வலிமை ஆசை அதை நிறைவேற்ற முடியாது. வெறும் அன்பு பாசத்தினால் பெறுகிற உதவியை வைத்துக்கொண்டு நீங்கள் இனிப்பு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் உங்களுக்கு ஏற்படுகிற அதிகப்படியான வலிமை அதிகப்படியான ஆசை அதை 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 நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதிகப்படியான லட்சியம் அதை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கான உதவிகள் என்பது நீங்கள் அன்போடு கேட்குற உதவியால் சாத்தியமாகாது. பண்போடு பாசத்தோடு கேட்கிற உதவியால் அது சாத்தியமாகாது. அது எதனால் அப்போ நீங்கள் பிறரை அடிமைப்படுத்தி அச்சுறுத்தி பிறரை கடினமாக வேலை வாங்கினால் மட்டும்தான் உங்களால் உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளாக சாப்பிட்றதுனால ஏற்படுகிற அந்த பெரிய ஆசைகள் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். இப்போ பிறரை அடிமைப்படுத்தி அவர்களிடமிருந்து உதவியை பெற்றால் மட்டும்தான் உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதால் உங்களுக்கு ஏற்பட்ட பேராசைகள் அதை நிறைவேற்ற முடியும். அப்போது இந்த உதவிகளை பெறுறீங்களா அவங்களுக்கும் நீங்கள் உப்பு இனிப்பு கலந்த உணவுகளை கொடுத்தா தான் அவங்கள நீங்கள் அடிமைப்படுத்தவும் முடியும். பிறரை இப்போ உப்பு இனிப்பு கலந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அன்பு பாசம்லாம் இல்லாமல் போயிடுது. அன்பு பாசத்தோடு பெறுகிற பாசத்தோடு உதவிகள் பெற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் அடிமைப்படுத்துகிறீங்க. அவங்க அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னாலும் அவங்களும் அந்த உப்பு இனிப்பு கலந்த உணவுகளை சாப்பிட்ருந்தா மட்டும்தான் அவங்க அடிமைப்படுவாங்க, அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் அடிமைப்படுத்தும் போது அதற்கு ஒத்துக்கிட்டு அவங்க உங்களுக்கு அடிமையாகி உங்களுக்கு நீங்கள் கேட்குற வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. வெறுமனே பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டவங்கள நீங்கள் அடிமைப்படுத்த முடியாது. வெறுமனே பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்றாங்கள்ல, இனிப்பு உப்பு கலந்து சமைக்கப்படாத உணவுகளை சாப்பிட்றாங்கள்ல, சாப்பிட்டு அவங்கள நீங்கள் அடிமைப்படுத்த முடியாது. அவங்களுக்கு பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் வராது. அந்த அளவுக்கு எளிமையானவர்களாக மாறிவிடுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்ல வரேன். நீங்கள் வெறும் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் அதாவது உப்பு இனிப்பு கலந்து சமைக்காத உணவுகள் உப்பு இனிப்பு சேர்க்காத உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு வரவே வராது. அது நீங்கள் மென்மையாகிடுவீங்க, எளிமையானவர்களாகிடுவீங்க, இயற்கையான உணர்வு உங்கள்கிட்ட வந்துடும். அதே நேரத்தில் உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிடும். அதே மாதிரி உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு பிறர் அடிமைப்படுத்தும் போது அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு பிறருக்கு அடிமையாக இருக்கிற பண்பும் வந்து விடுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் இயற்கையான உணவுகள் இயற்கையான பழங்கள் காய்கள் கிழங்குகள் கீரைகள் இதை பச்சையாகவே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது யாராவது உங்களை படுத்தினாங்கன்னா நீங்கள் அதுக்கு இணங்க மாட்டீங்க, அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க மாட்டீங்க. அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் கேட்கிற அடிமைத்தன உதவிகளை செய்ய மாட்டீங்க. அந்த அடிமைத்தனத்தையே அது பிடிக்காது. இயற்கையான உணவுகள் சாப்பிடுவதால் உங்கள் உடலில் ஏற்படுகிற இயற்கையான உணர்வுகளுக்கு அடிமைத்தனம் என்பது பிடிக்காது. இயற்கையான உணவுகளுக்கும் அடிமைத்தனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இயற்கையான உணவுகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இது நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது, உப்பு இனிப்பு சேர்க்காமல் சாப்பிடும்போது உங்களுக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் ஏற்படாது. பிறர் அடிமைப்படுத்தும் போது பிறருக்கு அடிமையாக இருந்து அவர்களுக்கு ஒரு வேலை செய்து கொடுக்குற, அவங்க எவ்வளோ தான் சம்பளம் கொடுத்தாலும் ஊதியம் கொடுத்தாலும் அந்த அந்த அடிமைத்தனத்துக்கு நீங்கள் இணங்க மாட்டீங்க. யாராவது அன்போடு பாசத்தோடு பண்போடு உங்கள்கிட்ட ஒரு உதவியை கேட்டாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. எது? பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது யாராவது உங்கள்கிட்ட அன்போடு ஒரு உதவியை கேட்டால் மட்டும்தான் செய்வீங்க. பாசத்தோடு ஒரு உதவியை கேட்டால் மட்டும்தான் செய்வீங்க. உரிமையோடு ஒரு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு உங்கள்கிட்ட ஒரு உதவியை கேட்டால் மட்டும்தான் செய்வீங்க. சும்மா அதை செய் இதை செய்யன்னு யாராவது உரிமையே இல்லாத ஒருவர் உங்களை அடிமையாக நினைத்து கொண்டு உங்களிடம் ஒரு வேலை கேட்கிறார். நான் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ செஞ்சு கொடுங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு இணங்க மாட்டீங்க. எப்போ? இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாக்கா. உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்படாத உணவுகள் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிறர் அடிமைப்படுத்தும் போது அதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் சம்பளமாக எவ்வளோ கொடுத்தாலும் சரி. அதனால்தான் நாம் ஏன் உப்பு போட்டு சாப்பிட்றோம், இனிப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, அப்போ தான் பிறர் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், அவர் யாருன்னே தெரியாது, அவர் சொல்கிற வேலையை அவருக்கு பயந்து போய் நம்ம செய்கிறோம். அதுமாதிரி நாமளும் என்ன பண்ணுறோம், மற்றவங்கள நாம் செய்கிற வேலையில் நமக்கு கீழே உள்ளவங்கள நம்ம அடிமைப்படுத்துகிறோம், வேலை வாங்குகிறோம். இதற்கெல்லாம் எது காரணம்னா, இந்த தைரியத்தை எது கொடுக்குது, இந்த நம்பிக்கை எது கொடுக்குது, யாருன்னே தெரியாதவங்கள நம்மளால் வேலை வாங்க முடியும். அந்த நம்பிக்கை எது கொடுக்குதுன்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான். அந்த உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்றோம்ல, அதுதான் கொடுக்குது. அதுதான் இந்த அடிமைத்தனத்துக்கே காரணம். உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் தான் நம்மால் பிறரை அடிமைப்படுத்த முடிகிறது. பிறருடைய அடிமைத்தனத்துக்கு நாம் இணங்கி நம்ம வேலை செய்ய முடியும். யாருனே தெரியாதவங்கள நம்ம வேலை வாங்குகிறோம், யாருனே தெரியாத ஒருத்தர் நம்மளை வேலை வாங்குகிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒத்துழைப்பதற்கு இந்த உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம். அதில் அடிமைத்தனத்தில் ஒரு மோசமான அடிமைத்தனம்னு ஒன்று இருக்குது. ஒரு அடிமைத்தனத்துலேயும் ஒரு நாகரிகமான அடிமைத்தனம்னு ஒன்று இருக்குது, மோசமான அடிமைத்தனம்னு ஒன்று இருக்குது. இப்போ பிறரை அடித்து வேலை வாங்குறாங்க, திட்டி வேலை வாங்குறாங்க, அவமானப்படுத்தி வேலை வாங்குறாங்க. அதே மாதிரி பிறர் நம்மை அவமானப்படுத்தி வேலை வாங்கும்போது அதுக்கு நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னா இது ஒரு மோசமான அடிமைத்தனம், இழிவான அடிமைத்தனம். அந்த இழிவான அடிமைத்தனத்துக்கு அதுக்கும் இந்த உணவு தான் காரணம். இழிவான மலிவான உணவுகள் தான் காரணம். எது? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிச உணவு, பஜ்ஜி, சமோசா, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டாக்கா பிறரை வேலை வாங்கும்போது பிறரை நாம் அடிமைப்படுத்தி அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி தான் நம்ம வேலை வாங்குவோம். ஒரு நாகரிகமான வேலை வாங்கணும், நாகரிகமாக பிறரை வேலை வாங்கணும். ஒரு நாகரிகமான அடிமைத்தனத்துக்கு எந்த உணவுகள் உதவியாக இருக்கும் என்றால், இந்த இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிடாம, மாமிசம் சாப்பிடாம, காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், கீரை வேக வைத்த கிழங்கு, கீரை பொரியல், அப்புறம் வேக வைத்த பயிறு, பருப்பு, கடலை வகைகள், பால், மோர், தயிர், இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு நாகரிகமான அடிமைத்தனம் வரும். பிறரை வேலை வாங்கும்போது அதில் ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கும், ஒரு பண்பான அணுகுமுறை இருக்கும், ஒரு மரியாதையான அணுகுமுறை. சார், இந்த வேலை செய்கிற இடத்துல வாங்க போங்கன்னு கூப்பிடுறது, அதிகாரம் பண்ணாமல் வாடா போடாங்கன்னு சொல்லாமல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது வாடா போடாங்கிறது, வா போங்கிறது, நட்புன்னு சொல்லிட்டு வா போன்றது, இதெல்லாம் குழப்பமான நடைமுறை. அதுக்கெல்லாம் சாப்பிட்ற இந்த உணவுகள் தான் காரணம். இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்றவங்களா இந்த மாதிரி மலிவான உணவுகள் தான் சாப்பிடணும். மாமிச உணவுகள், மீன் உணவுகள், இதை சாப்பிட்றதுனால தான் இந்த வேலை செய்கிற அந்த இடத்துல உறவு முறையே குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. உறவு முறையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அங்கே இருக்கிற ஒரு நடைமுறையில் ஒரு குழப்பமே ஏற்பட்டு விடுகிறது. ஒரு மரியாதையான அணுகுமுறை இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் ஒரு நாகரிகமான அடிமைத்தனம் என்பது என்னவென்றால், அதற்கேற்ற ஒரு உணவுமுறை. நாகரிகமாக பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், வேலை வாங்க வேண்டும், நாகரிகமாக கேட்பவர்களுக்கு மட்டும்தான் நாம் உடன்பட வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், நாகரிகமாக நம்மை வேலை வாங்கினால் மட்டும்தான் அதற்கு நாம் உடன்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு இயல்பாகவே வரணும். அப்படின்னா அதற்கேற்ற உணவுகள் தான் நாம் உண்ணுகிற உணவுகள் இருக்குல்ல, அது நமக்கு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் சரி, இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் சரி, அது நமக்கு நோயை ஏற்படுத்தக்கூடாது.
ஒரு 50% சமைத்த உணவுகள், உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், ஒரு 50% பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள். இப்படி 100% உணவுகளை நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரியான ஒரு உணவு விகிதாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உணவு முறையை நம்ம கடைபிடிக்கும்போது நமக்கு நோய்கள் வராது. நமக்கு இழிவாக பிறரை அடிமைப்படுத்துகிற அணுகுமுறை நம்மிடம் ஏற்படாது. பிறரை இழிவான முறையிலும் மோசமான முறையிலும் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படாது. ஒரு நாகரிகமாக பிறரை வேலை வாங்குகிற உணர்வு ஏற்படும். ஆனால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி, நோய்களை தராத உப்பு கலந்து இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அடிமைத்தனம் என்பது இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லணும்னா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி மாமிச உணவுகள், மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நோய் வரும். பிறரை இழிவுபடுத்தி பிறரை வேலை வாங்கும்போது பிறரை இழிவுபடுத்துவீர்கள். பிறரை அதிகாரப்படுத்தி பிறரை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குவீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இந்த மாதிரியான மோசமான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பிறரை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குவீங்க, கஷ்டப்படுத்தி அடிமைப்படுத்துவீங்க, அவமானப்படுத்தி அடிமைப்படுத்துவீங்க. பிறகு உணர்வுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. கெட்ட வார்த்தைகள் திட்டி வேலை வாங்குவீங்க, அடித்து கூட வேலை வாங்குவீங்க. கொத்தடிமைத்தனம்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இதனால தான் வருது. அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு 50% உணவுகள் சமைத்த உணவுகள், அதுவும் நோய்களை தராத உணவுகளான உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளான காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, அப்புறம் வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்பட்ட பயிறு, வேக வைக்கப்பட்ட பருப்பு, கடலை வகைகள், இந்த மாதிரி முட்டை, பால், தயிர், மோர் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பிறரை நாகரிகமாக தான் வேலை வாங்குவீங்க. ஒரு வாங்க போங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ தான் உயரதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் பெரிய பணக்காரர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டு அவங்கள வேலை வாங்குவீங்க. இந்த மாதிரியான அணுகுமுறை அங்கு வருகிறது. நாகரிகமாக பிறரை வேலை வாங்குகிற அந்த அணுகுமுறை எங்கேருந்து உருவாகிறது என்றால், இந்த மாதிரியான உணவு முறை, சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது தான் பிறரை நாகரிகமாக வேலை வாங்குகிற அந்த அணுகுமுறை வருகிறது. அதனால் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மீன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பிறரை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி வேலை வாங்குவீங்க. அது மாதிரி பிறர் உங்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி வேலை வாங்கும்போது அதற்கு நீங்கள் இணங்கி விடவும் செய்வீர்கள். இதுதான் நம்ம உண்ணுகிற உணவு நமது உணர்வுகளையும், நாம் வாழுகிற முறையையும், நாம் தொழில் செய்கிற முறையையும், நம்மிடம் உள்ள நாகரிகமான அணுகுமுறையும் தீர்மானிக்கிறது என்பதற்கு இது எந்த அளவுக்கு நிரூபணமான சான்று என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதனால் உப்பு இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூச்சு வாங்கும், உங்களுக்கு உடல் உழைப்பில் நம்பிக்கை இல்லாமல் போகும். அதனால் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அது மாதிரி இந்த நாட்டு சர்க்கரை, வெள்ளைச்சீனி கலந்த ஏதாவது டீயோ சரி அல்லது குளிர்பானமோ சரி, பழ ஜூஸ் எதாவது குடிச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளைச்சீனி இது கலந்த எந்த உணவும் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு வாங்கும். அதில் இந்த நாட்டு சர்க்கரை மிக மோசமானது. நம்ம நினைக்கிறோம் உப்பை விட நாட்டு சர்க்கரை மிக மோசமானது. நாட்டு சர்க்கரை, வெள்ளைச்சீனி எல்லாம் ரொம்ப மூச்சு வாங்கக்கூடியது. உடல் உழைப்பில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் செய்துவிடும். நோயை வரவழைக்கக்கூடியது. அதனால் ரொம்ப இந்த மாதிரி இனிப்பு அதெல்லாம் சேர்த்துக்காமல், வெள்ளைச்சீனி அதெல்லாம் சேர்த்துக்காமல் கருப்பட்டி கிடைச்சா சாப்பிடுங்க. கருப்பட்டி நல்லதாக தான் இருக்கும். அதனால் கருப்பட்டி கிடைச்சா சாப்பிடுங்க. இந்த நாட்டு சர்க்கரை, வெள்ளைச்சீனி எல்லாம் தவிர்த்து விடுங்கள். தினமும் நம்ம டீ குடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு மூலிகை தேநீர் போட்டாலும் அதுலேயும் இந்த நாட்டு சர்க்கரையை கலந்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம். நாட்டு சர்க்கரை எப்போ நல்லதுன்னா அது கரும்பாக சாப்பிடும்போது தான். கரும்பாக சாப்பிடணும். அதுதான் அந்த சர்க்கரை தான் நல்லது. ஏன்னா பெரிதாக கெடுதல் பண்ணாது. அது எல்லா சீசன்லேயும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டோம். எல்லா சீசன்லேயும் நம்ம அந்த சர்க்கரையை, நாட்டு சர்க்கரை தருகிற அந்த கரும்பை எல்லா சீசன்லேயும் சாப்பிட மாட்டோம். தினமும் சாப்பிட மாட்டோம். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அந்த சீசனில் கிடைக்கும்போது 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு வருஷத்தில் நீங்கள் 4-5 கரும்பு சாப்பிடுவீங்க, அவ்வளோதான்.
அதுவும் எப்படி மென்று சவிச்சு உமிழ்நீர் கலந்து நீங்கள் சாப்பிடுவீங்க. அது உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த நாட்டு சர்க்கரை வெள்ளைச்சீனி பாருங்கள், நம்ம தினமும் உணவில் எடுத்துக்கிறோம். தினமும் எல்லாருமே ஒரு 4-5 ஸ்பூன் அந்த நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளைச்சீனி, நாம் குடிக்கிற டீ, காஃபி, ஜூஸு, இப்படி ஏதாவது ஒரு வகையில் இனிப்பு உணவுகள் ஏதாவது ஒன்றில் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அது தினமும் நம்ம உடம்புல சேர்றதுனால நம்ம உடம்பு உழைக்க தகுதியற்ற உடம்பாக மாறுகிறது. மூச்சு வாங்கும். அப்புறம் உடலில் உறுதியற்ற தன்மை. ஏன்னா உழைக்க முடியாமல் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுனா இவன் உழைக்க மாட்டான், உடல் உழைப்பில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும். ஏன்னா அது திட்டமிட்டு அந்த வேலை செய்தது. என்னெல்லாம் பண்ணுனா உடல் உழைப்பில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போக வைக்க முடியும். என்னெல்லாம் பண்ணாக்கா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கணும். அப்போ வேலை செய்ய முடியும். ஒரு வேலை செஞ்சால் மூச்சு வாங்கணும். அப்போ தான் இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, உடல் உழைக்க மாட்டாங்க. அப்புறம் உடல் உடலை பருமனாக்கி விட்டுரு. அந்த சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இல்லை சீனிலாம் என்ன பண்ணுதுன்னா உடலை பருமனாக்கி விட்டுரு, உடலை குண்டாக்கி விட்டுரு. அப்போ தான் வேலை பார்க்க மாட்டான். அல்லது மேல் மூச்சு ஒரு வேலை செஞ்சால் உடலை உண்டாக்கி விட்டுரு. அப்புறம் வேறு என்ன செய்யலாம்? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சொல்லு. ஒரு வேலை செஞ்சாக்கா முடியாமல் உட்காந்துற சொல்லு. அப்போ தான் உடல் உழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உக்திகளை அது கையாளுகிறது. அந்த மருந்து உள்ளே போய் நிறைய நுட்பங்களை கையாண்டு நம்மளை வேலை பார்க்க விடாமல் செய்கிறது, உடல் உழைப்பில் ஈடுபட விடாமல் செய்கிறது. அப்புறம் என்ன பண்ணுது? நோய்களை வரவழைத்து விடு. அப்புறம் எப்படி அவன் உடம்பு உழைக்கிறான்னு பார்த்துருவோம். அந்த உடம்பை அழிக்கிற வேலையை அது செய்யுது. அழிக்கிற வேலையை செய்யும்போது நமக்கு அந்த உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் என்கிற நம்பிக்கையே போய் விடுகிறது. நோய்களை வரவழைத்து விடுகிறது. நோய்களை உண்டு பண்ணி விடு. அப்போ தான் உடல் உழைக்க மாட்டார். அவர் உடல் உழைக்க மாட்டார். உடல் உழைக்க விடாமல் செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் அது செய்து விடுகிறது. அந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, சீனி அதெல்லாம். அதனால் அதை முற்றிலும் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாமா? கொஞ்சமாக கூட அது வேண்டாம். முற்றிலும் தவிர்த்து விடுங்கள், ரொம்ப சிறந்தது. இனிப்பு உங்களுக்கு தேவையா? அது ஒரு பழத்துலேருந்து கூட சாப்பிட்லாம். ஒரு வாழைப்பழம், திராட்சைப்பழம், அதுலேருந்து கிடைக்கிற இனிப்பு இருக்குல்ல. ஒரு பேரிச்சம்பழத்தில் எப்படி ஒரு இனிப்பு இருக்கும் பார்த்தீங்களா? பாருங்கள். அதுலேருந்து கூட உங்களுக்கு தேவையான இனிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். தேனை சாப்பிடுங்க. தேனில் கூட இனிப்பு இருக்குது. தேன் உங்களை அடிமைப்படுத்தாது. அது அவ்வளோ இனிப்பாக இருந்தால் கூட அதை அடிமைப்படுத்தாது. அந்த நாட்டு சக்கரை இருக்குது, இனிப்பு, வெள்ளை சீனி, இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தக்கூடியது. அதனால் இதை தவிர்த்து விடுங்கள்.